அம்மா, எதற்காக இந்த இடத்துல நீடைய மன ஆறுதலுக்காக இந்த மலை சொல்லி வந்திருக்கிறே? அம்மா, உன்னுடைய மன ஆறுதலுக்காகத்தான் நானும் வந்திருக்கின்றேன். வைக்க போறாய் அம்மா. நீ கூற வார்த்தைக்கு ஒன்றுமே புரியவில்லையே. தந்தை இறந்த சோகத்தில் அழுது கொண்டு வருகின்றாயே, உன் மனம் அழுவாமல் இருக்க ஆறுதல் சொல்ல வந்திருக்கின்றேன். சூத்து காட்டு மாறியாட்டா, சூத்து காட்டு மாறியம். அப்ப நீ கூற ஆறுதல் ஆறுதல் கரண்ட்ல கை வச்சிருவாமா, சத்தம் போடாதீங்க. நீ கோயில தெரியோ லீவ் போட்டியே வேலைக்கு தாயே. உன்னுடைய சோகத்தை இமை பொழுதில் நீக்கவே நான் வந்திருக்கின்றேன். நீ கூற வார்த்தை ஒன்றிய புரியவில்லை. நீ சுற்றி வளைத்து எங்க வருகிறது அது எனக்கு தெரியவில்லையே. உன் தந்தை இறந்ததை மறந்துவிடு, மறந்து என்னை நினைத்துவிடு. மாரியா ஓட்டா தாயே, மாரியம்மன் தாயே, எதுல போய் கூட பாடணும் மூதேவி, என்னுடைய பெருமைகள் இவளுக்கு தெரியுமா? தெரியாது. ஜப்பான் பால் சுத்துணி. ஜப்பான் பால் சுத்துணி இது எப்படி வாங்கினா? கை வைக்காத, ஐக்கு போடும். ஐக்கு பட்டா அப்புறம் ஒன்னும் செய்ய முடியாது, அயன் பண்ண முடியாது, துவைக்க முடியாது. சரி, எங்க வாங்கினா? இது எங்க அண்ணன் பையன் வெளியாட்டுக்கிறான். அண்ணன் போலாண்டான். அண்ணனுடைய மகன் அவன் இருக்கிறான். அவன் கொரியன் மூலியமா அனுப்பிச்சான். செல்லு கொரியன். இது செல்லு கொரியன்ல வந்தது. கை வைக்காத, ஐக்கா போறான். இது செல்லு கொரியர்ல வந்துதான். நல்லா பாத்தியா? எனக்கு ஒண்ணு வாங்கி கூட. இது பாகலினி, பாகலினி. ஏழு பூ போட்டா பாத்தியா? பூவு மாலை அந்த கவரை அடியை கீழ்ச்சிட்டு பாட்டின்னு வந்துட்டு போன்ல தானே பேசுற, அதிகா அப்படி கத்துற. பொறுமையா. ஹலோ, யாரு என் பொண்ணுங்க, என் பொண்ணு. உன்னுடைய மகள். எம்மா எங்கம்மா இருக்கிற? எங்கம்மா இருக்கிற? எங்கம்மா இருக்கிற? செங்கல்பட்டுலயா? என்ன பண்ணுங்கிற? சாமான் போட்டுக்கிறியா? நீ மட்டும் தான் போட்டுக்கிறியா? அம்மா சேர்ந்து போட்டுறாங்கப்பா. பையா என்ன சாமா? என்ன தாத்தா செத்துட்டா, தேவசத்துக்கு மளிகை சாமானா சேர்த்தா. அம்மா வரல, ஆயா வந்துக்கிறா. கண் தெரியாத கேள்வி விட்டானுங்கிறேம்மா. அந்த கேள்வி அந்த பைபாஸ் ரோட்ல நிக்க வைமா. பைபாஸ் ரோட்ல நிக்க வைக்க சொல்றா. பஸ் ஏறி போட்டுக்கிட்டான். இல்ல பஸ் அது மேல ஏறதுக்கா? நீங்க ஏமா டவுரு கடையில கொஞ்சம் தள்ளி வா. டவுரு கடையில தள்ளி வா. டவுரா? டவுரா சொல்லுவாங்க. அம்மா வரலையா? ஏமா அம்மா பார்த்து ஒரு வாரம் ஆகுது. அம்மா என் மூஞ்சி மேல நிக்கிறாம்மா. ஏமா அம்மா அந்த லாஸ்ட் நம்பர் சொல்லுமா. நானு நீ அம்மா போட நான் போடுறேன். சொல்லுமா. என்ன சொல்லிக்கிறேன்? போனுங்க. கடைசி நம்பர் லாஸ்ட் நம்பர் சரிடா. 90. அப்புறமா 6 அப்புறம் 4. மீதி நம்பர் தெரியுமா? நீ வச்சிரு. சரிடா. ஹலோ, நான் தான் ஊதுகிற பாக்குறேன்.
தொலைபேசி எடுத்து என்னாச்சு? நாங்க தொட்டு தாலி கட்டினங்க நானு. யாரு இல்லைன்னாங்க? நான் போன் போடுறேன், நான் தொடர்பு கொள்ள முடியாதான். இன்னொருத்தங்க அவனும் கொஞ்சம் தொடர்பு கொண்டுங்கிறானா. அவன் தொடர்பு கொண்டு முடிஞ்ச பிற்பாடு சிரித்த நேரம் கழிச்சு வந்து நான் தொடர்பு கொள்ள. யாரு கூட வச்சு பேசி கொண்டிருப்பாங்கன்னா போய் சொல்லுமா, செல்லு வாங்கி நானு 4 மாசம் ஆகுது, கரெக்டா தான் சொல்லிங்க. நான் தான் போன் போடுறேன், நீங்கள் தொடர்பு கொள்ளாத இன்னொரு தொடர்பு கொண்டிருக்கார். அவங்க தொடர்பு கொண்டு முடிஞ்ச பிற்பாடு நீங்க சிறிது நேரம் கழிச்சு வந்து நீங்க தொடர்பு கொள்ளலாம் சொல்லுது. அதான் கரெக்டா. அப்ப இப்ப என்ன பண்ண போற? அவளை தாலி ஆத்துக்கு நான் ஆத்தா போட்டு கேட்கிட்டு நீ சட்டா தாண்டா தாலி இறக்கணும். இது வரை காட்டுறேன். உன் கதையை விடு, என்னத்துக்கு வந்துக்கிறோம்? ஆமா ஆமா, நீ ஆளுமே பெருமை எடுத்து சொல்ற. என்னுடைய பெருமைகளை நீ எடுத்து உரைத்த உடனே அது வந்து கவர் பண்ண எப்படி பாபா நீ கிளம்பி போற என்ன பண்ண சொல்ற? எவ்வளவு வேகத்தோடு நான் வருகின்றேன். ஆடி அசைந்து வருகிறேன். குடும்ப நிலை சரியில்லை, உடல்நிலை சரியில்லை என்று அந்த நல்ல தங்காலை என் விழிகளால் கண்டேனோ அன்று முதல் என் உள்ள அவளையே நோக்குகின்றது. ஏதோ இப்பதான் சோறும் கறிமா சாப்பிட்டுக்கிறேன் நானு. இதை கெடுக்க பாக்குற நீ நம்மள என்ன சும்மா இருக்க மாட்டேன். நீ அழகு எங்கிருந்தாலோ அதை ரசிப்பவன் நான். ஏதோ உங்களை போய் ஓட போற நல்லா சேர்த்து எனக்கு என்னமோ என்ன உங்களை உங்க அண்ணங்காரன் மோசமானவன் நம்மளுக்கு எதுக்கு உனக்கு ஏதோ பதவி கொடுத்து வச்சுக்கிறான். அந்த பதவி வச்சுக்கணும் ஆட்சி கொண்டு தங்கச்சி மேல ஆசைப்படுற நீ. ஏண்டா பதவி இல்லாத போதே நம்ம சும்மா இருப்போமா? அதுக்காக ஒருத்தரை விட மாட்டோம். இப்ப பதவி இருக்குது, இந்த அழகு சிலையை விடலாமா? இப்ப நான் வரல. ஏய் வாடா, அதோ பார்த்தாயா நந்தவனத்திலே தந்தை இறந்த சோகத்தால் அழுது புலம்பிக் கொண்டு செல்கின்றார். பின் தொடர்வோ ஆறுதல் சொல்வதுவோ புறப்பட்டவா. நாட்டை சுற்றி நகரம் வந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் அதை பார்த்தாயா, ஏதோ ஒரு பெண்மணி சோகமாக அழைத்து கொண்டு செல்கிறார். அவளை பின்தொடர்ந்து ஒரு ஆடவன் செல்கிறான். அந்த பெண்மணி காப்பாற்ற தெரிகிறது. விடவே கூடாது, அவளை காப்பாற்ற தீர வேண்டும். பெண் தொடர்ந்து செல்கிறேன், அந்த பெண்ணை காப்பாற்றுகிறேன், வருகிறேன். முடியும் இதயம் குமுறுதே, எங்கள் அன்பு அண்ணன் சித்திரை அவர்கள் மறைந்து போனதே. எப்படி அம்மா
எப்படி அம்மா மறக்க முடியும் இதயம் குமுறுதி எங்கள் அன்பு அண்ணல் சித்திரை மறைந்து போனதே எப்படி அம்மா இப்படியெல்லாம் நடக்கும் என்று தெரிந்திருந்தாலே இப்படியெல்லாம் நடக்கும் என்று தெரிந்திருந்தாலே அந்த இறைவனிடம் நாங்கள் எல்லாம் கேட்டிருப்போமே நிச்சயமில்லா வாழ்க்கையிலே தனித்தங்கமாக நிச்சயமில்லா வாழ்க்கையிலே தனித்தங்கமாக இந்த ஊரினிலே வாழ்ந்து வந்தார் உயர்தரமாக இந்த ஊரினிலே வாழ்ந்து வந்தார் உயர்தரமாக எப்படி அம்மா மறக்க முடியும் இதயம் குமுறுதே எங்கள் அன்பு அண்ணல் சித்திரை அவர்கள் மறைந்து போனது எப்படி அம்மா ஆலையிட்ட கருப்பாக கசைந்தாரையா உன்னை மாலையிட்ட மனைவி இங்கு கலங்குறாரையா மன்னனில்லா மங்கையர்க்கு மஞ்சள் சொந்தமா மன்னனில்லா மங்கையர்க்கு மஞ்சள் சொந்தமா அன்பு கணவனில்லா பெண்மணிக்கு பூவும் சொந்தமா அன்பு கணவனில்லா பெண்மணிக்கு பூவும் சொந்தமா எப்படி அம்மா மறக்க முடியும் இதயம் குமுறுதி எங்கள் அருமை அண்ணன் சித்திரை அவர்கள் மறைந்து போனது நிலவில்லாமல் நீலவானில் வெளிச்சம் தோன்றுமா நிலவில்லாமல் நீலவானில் வெளிச்சம் தோன்றுமா அண்ணன் சித்திரை அவர்கள் இல்லாமோது நிம்மதி கிடைக்குமா உனை பிரிந்து சொந்தங்களும் வாடுறாரையா உனை பிரிந்து சொந்தங்களும் வாடுறாரையா உன்னை பறி கொடுத்த நண்பர் எல்லாம் வாடிட்டாரையா உன்னை பறி கொடுத்த நண்பர் எல்லாம் வாடிட்டாரையா எப்படி அம்மா மறக்க முடியும் இதயம் குமுறுதி எங்கள் அருமை அண்ணன் சித்திரை அவர்கள் மறைந்து போனது எப்படி அம்மா எங்களை ஏங்க விட்டு
அம்மையாவும் இணையாகுமாம் ஐயாவும் புகழிக்கு இணையாகுமாம் எங்கே சென்றாய் ஐயா எங்கே சென்றாய் எங்களை ஏகவிட்டு எங்கே சென்றாய் இதயத்தின் ஜீவனே எங்கே சென்றாய் முல்லை சிரிப்பாகுமே எங்கே சென்றாய் ஐயா எங்கே சென்றாய் எங்களை ஏங்களுக்கு எங்கே சென்றாய் இதயத்தின் தெய்வமே எங்கே சென்றாய் எங்கே சென்றாய் ஐயா எங்கே சென்றாய் எங்களை ஏங்களுக்கு எங்கே சென்றாய் இதயத்தின் தெய்வமே எங்கே சென்றாய் அன்போடு பாசத்தை தந்தாயையா அன்போடு பாசத்தை தந்தாயையா பணிவோடு ஏழையில் வாழ்ந்தாயையா கண்மூடி காத்தோடு கலைந்தாயையா கண்மூடி காத்தோடு கலந்தாயையா கண்ணீரை தானே செய்யாய் எங்கே சென்றாய் ஐயா எங்கே சென்றாய் எங்களை எங்களுக்கு எங்கே சென்றாய் இதயத்தின் ஜீவனே எங்கே சென்றாய் ஐயா ஐயா நானல் போல மனமதுதான்
தந்தைக்கு திருமணம் செய்ய வேண்டும், மகளுக்கு திருமணம் செய்ய வேண்டும் என்று மனக்கோட்டை கட்டியிருந்தார் நமது தந்தை. ஆனால் மகனுக்கு திருமணம் நடந்துவிட்டதே, மகளுக்கு திருமணம் நடக்கவில்லையே என்று மனவேதனையோடு இருந்தார். மாரடைப்பினால் இறப்போன்று இருக்குமே. ஆனால் இறைவன் ஒவ்வொரு மனிதனுக்கு இறப்பையும் சேர்த்து வைத்திருக்கிறார். இருப்பினும் ஆண்டாண்டுக்கு ஒரு மனிதன் வந்தாலும் ஆண்டவர் வருவார் போகின்றார். ஆகவே எனக்கு நீயும் உனக்கு நானுமாக இருக்கின்றோம். உயிருக்கு உயிராக வாழ வேண்டும். தந்தை இறந்த சோகத்தில் என்னால் என் நினைத்து இருக்க முடியலையா? அதற்கு மனம் சொல்லி சிறிய மன ஆறுதலை தீர்த்து வருகிறேன்.